பல்லவன் மறுபடியுமே சேரன்கிட்டயும் சோழன் பாண்டியன் சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா யாருமே பல்லவன் கிட்ட பேசுறதுக்கு ரெடியாவே இல்லை. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போக, இதனால கஷ்டப்பட்ட பல்லவனும் அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே போன நிலாவும், சரி விடு பல்லவா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இருந்தாலும் உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அண்ணி, நிஜமாவே நான் எந்த தப்பும் பண்ணலை. சும்மா பேசுறதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன். பேசுறதுக்காக இருந்தா நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நீயே பார்க்குற, சேரன் அண்ணா சந்தாவியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் வானதியும் அப்பப்போ வீட்டுக்கு வந்து பாண்டிக்கிட்ட பேசிட்டு போவா. அதே மாதிரி நீயும் அந்த காயத்ரியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு என்ன அந்த காயத்ரியை ரொம்பவே பிடிக்குமா? அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இன்னும் நல்லதாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுறதில்ல, அப்படி என்ன தப்பு இருக்குது? நீ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற, அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டும் பேசுகிறதுக்கு டைமும் கிடைக்கலன்னு சொல்கிற. இது எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்ல, உடனே பல்லவனும், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, நிலாவும், நீ முதல்ல அந்த பொண்ணோட நிலைமை இப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? அந்த பொண்ணை பற்றி அவங்களோட குடும்பம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அவளுக்கும் அது கஷ்டம் தானே. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நீ பண்ணணும் எதுனாலும். இப்போ பாரு, தேவையில்லாமல் உன்னால் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, பல்லவனும், இதுக்கப்புறம் என்னால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. நான் காயத்ரிக்கிட்டையும் பேசவே போகிறதில்லன்னு சொல்லிவிட, நிலாவும், நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுன்னு தான் சொல்ல வரேன். சரி விடு, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் பாண்டி எப்போ பார்த்தாலும் வானதிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சோழனும் பாண்டிக்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணுன்றதுக்காக அவங்க ஜூஸ்லாம் வாங்கிட்டு பாண்டியை பார்க்க போயிட்டு அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, வானதிக்கு உனக்கும் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியும், அவள் பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, என்னதான் சொல்கிறது, ஒரு நாள் சண்டை போடாமல் இருந்தாலும் அது எங்களுக்கு அதிசயம்தான்னு சொல்ல, உடனே சோழனும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா விட்டுறேன்டா, எதுக்காக நீ பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த உறவைன்னு கேட்க. ஆனால் பாண்டியும், என்னால் அந்த உறவில் இருக்கவும் முடியல, விடவும் முடியல, என்ன பண்ணுறது இன்னும் எனக்கே தெரியலைன்னு சொல்ல, சோழனும், இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸை நான் கொடுக்குறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரியே லவ்வர்ஸ்னால் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுதான் அவங்களோட உறவை நெருக்கமாக்கும்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போயிடா. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே டாக்ஸிக்காக மாறிடும். அதனால அதுலேருந்து வெளியே வர்றதா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு, பாண்டிக்கிட்ட நீங்களாம் ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக வானதி வராங்க. உடனே சொல்லணும், வானதி வரியா, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வானதியை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கும் பாண்டிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க. வானதியும், மணி கணக்கா பாண்டி எனக்கு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, என் மேலே கேரிங்காகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு பாண்டி மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான சோழனும் காரை நிறுத்திட்டு, இங்கே பாரு, உனக்கு இப்போது பாண்டியை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல, வானதி அதுக்குமே, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனுக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்கல, நான் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, எனக்கு ஒப்ப மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு மறுபடியுமே பாண்டியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு கட்டத்தில் முடியாத சோழனும் செம்ம தலைவலியோட வானதியை மறுபடியுமே பாண்டிக்கிட்டேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கைஸ், இப்போது பாண்டியோட கஷ்டம் என்னன்னு சோழனுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ சோழன் நினைக்கிற மாதிரி நீங்களுமே பாண்டியும் வானதியும் ஒன்றா இருக்கிறத விட பிரிஞ்சு போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்படி இல்லைனா ஒன்று வானதியாவது பாண்டியோட நிலைமையை புரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உறவு நீடிக்காதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?